அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, முகநூல் நண்பர் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மாத்தி யோசி பக்கத்துல இருந்து மாத்தி யோசி பர் ஆண்டட் பக்கத்துல இருந்து முகமது ரில்வான் பின் ஜஹபர் சவுதியில இருந்து பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் ஏற்கனவே இந்த மொபைல் இன்டர்நெட் ஸ்பீடு எப்படி தெரிஞ்சுக்கிறது, எவ்வளவு செகண்ட்ல எப்போ நம்ம எவ்வளவு ஒர்க்கிங் ஆயிட்டு இருக்கு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். பட் அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் நிறைய கேட்டாங்க, இது ஓகேங்க நல்லா தான் இருக்கு, ஆனா நான் மொபைல் டேட்டா யூஸ் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 GB மொபைல் டேட்டா வாங்குறேன், அது 3 மாசத்துக்கு இருக்கு, சவுதியில இருக்கு என்கிட்ட கேட்டாங்க. ஆனா 10 மாசத்துக்கு 10 GB 3 மாசத்துக்கு கொடுக்குறாங்க. ஆனா எனக்கு ஒரு மாசம் கூட வர மாட்டேங்குது, ரொம்ப ஓவரா ஆயிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளவு யூஸ் பண்றோம் அப்படி தெரியல, எவ்வளவு ஸ்பீடு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு ஸ்பீட்ல வைஃபை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், மொபைல் நெட்டா எவ்வளவு, எல்லாத்தையும் அவங்க என்கிட்ட கேட்டாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தாங்க. சோ கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் பேர் என்ன கேட்டீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீட் மானிட்டர்னு சொல்லிட்டு, இது உங்களுக்கு வீடியோக்கு போய் லிங்க் தர, லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்படி சப்போஸ் டவுன்லோட் பண்ண முடியல, டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. என்ன சரி, நேரா பிளே ஸ்டோர் போங்க. பிளே ஸ்டோர் போயிட்டு பாருங்க, இன்டர்நெட் ஸ்பீடு மானிட்டர் லைட்னு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மில்லியன் பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு 4.5 ஸ்டாரேஜ் வாங்கியிருக்கு. இதோட அப்ளிகேஷனோட எம்பி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மிங்க. அதாவது ஒரு பெரிய விஷயமா இருக்கும், ஆனா அதுல வேலை பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியானதா தான் இருக்கும். இப்ப பாருங்க, அது கீழே பாருங்க, நான் அது ஒரு லெவல் காமிக்கிற பாருங்க. இது எம்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு 1.25 எம்பி தான் சொல்லலாம். அந்த மாதிரி தான், ரொம்ப கம்மி, 2 எம்பி கூட கிடையாது. கண்டிப்பா நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், இது நல்லா இருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? கண்டிப்பா இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி காமிக்கிறேன். டவுன்லோட் பண்ணீங்க, டவுன்லோட் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க, இந்த அப்ளிகேஷன் நான் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்து எனக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, எனக்கு மேல ஓடுது பாருங்க. இப்ப என்னுடைய ஹோம் டால பாத்தீங்கன்னா எனக்கு 100% ஸ்பீடா போகுது. நல்லா பாத்துங்க, 100% ஸ்பீட் லெவல்ல இருக்கு பாருங்க. இப்ப ஸ்பீடு பாத்தீங்கன்னா இந்த கேபி கணக்கு ஓடிட்டு பாருங்க. அது இப்ப நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா எனக்கு வைஃபை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மொபைல் டேட்டா யூஸ் பண்ணீங்கன்னா இங்க மொபைல் டேட்டா லெஃப்ட் சைட்ல இருப்பீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுல ஒவ்வொரு நாளைக்கும் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணல இருந்து ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க இந்த வைஃபைல எத்தனை எம்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மொபைல் டேட்டால எத்தனை எம்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, டோட்டலா ஒரு நாளைக்கு எத்தனை எம்பி, இந்த பாருங்க இது எல்லாமே வந்துரும். ஃபர்ஸ்ட் டேட் இருக்கு, பக்கத்துல மொபைல், அதுக்கடுத்து வைஃபை, அடுத்தது டோட்டலா. சோ அதனால இது மூலமா நீங்க அழகா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு யூஸ் பண்றீங்கன்றது நீங்க அழகா தெளிவா கவனிச்சீங்கன்னா, சோ அந்த மாதிரி ஒரு பெஸ்டான அப்ளிகேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இல்ல செட்டிங்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க, எல்லாமே ஒரு நார்மலா உள்ளதான். சோ மத்தபடி பெருசா பாக்குறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா சின்ன ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலும் அதுல பயன்படுறது நிறைய இருக்கு. இது கண்டிப்பா மொபைல் டேட்டா யூஸ் பண்றவங்களுக்கு 100% ஒர்க் ஆகும். 100% ஒரு இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், தேவையான ஒரு அப்ளிகேஷன் தான். சோ இனிமே உங்களுடைய டேட்டா எவ்வளவு வேஸ்ட் ஆகுது என்ன அது அப்படின்னு நீங்க எந்த கவலையுமே பட வேணாம். அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வீடியோ ஓபன் பண்ணாலும், யூடியூப்ல இல்ல ஃபேஸ்புக் இல்ல ப்ரௌஸ் பண்ணாலும், அந்த டைம்ல நீங்க மொபைல் டேட்டா யூஸ் பண்ணும்போது மேல எத்தனை எம்பி நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஃபேஸ்புக்னா, அந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணது ஆரம்பி முடிகிற வரைக்கும் அது எத்தனை எம்பி நம்மளுக்கு போயிருக்கு நம்ம பார்த்ததுனால அப்படின்றது நீங்க அழகா மேலேயே ஸ்கிரீன் எழுத்துட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப பாருங்க, எனக்கு எல்லாமே ஜீரோல இருக்கு. ஏன்னா இப்பதான் நான் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணனால எனக்கு இப்படி இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் எம்பி யூஸ் பண்ண எனக்கு இங்க பக்கத்துல 10 எம்பி, 5 எம்பி, 1 எம்பி, 2 எம்பி வரும். பாருங்க ஓடிட்டு இருக்கு ஸ்பீடு. ஆனா ஸ்பீடு அதே மாதிரி தான். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் மொபைல் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம், மொபைல் டேட்டா பக்கத்துல ஸ்பீடு இருக்கும், உங்களுக்கு இது எத்தனை பர்சன்டேஜ்ல ஃபாஸ்டா இருக்கு அந்த மாதிரி. சரிங்களா? சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்டான அப்ளிகேஷன், கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன், தயவுசெய்து என்ன சொல்றேன்னா, இப்ப நான் பழைய நம்பர் ஒன்னு கொடுத்திருந்தேன், 05504848521. சோ அந்த நம்பர் கண்டிப்பா யாருமே தயவுசெய்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பாதீங்க. அதே மாதிரி ஐஎம்ஓலையும் கால் பண்ணாதீங்க. அந்த நம்பர் இப்ப ஒர்க் ஆகல. சப்போஸ் ஒர்க் ஆகாது, கால் போகுது, மெசேஜ் போகுதுனாலும் கண்டிப்பா அதை நான் யூஸ் பண்ண முடிய நிலைமையில இருக்கேன். ஏன்னா அந்த சிம் கார்டு என்கிட்ட இப்ப இல்ல, மிஸ் ஆயிடுச்சு. அது இல்லாம ஆல்ரெடி கைரேகை வைக்காதனால அந்த சிம் கார்டை பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால அந்த சிம் கார்டுல நான் வேற சிம் கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சிம் கார்டு எப்ப கட் ஆகும்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் புதுசுல இக்காம இல்லாம வாங்கின நம்பர் அது. சோ அதனாலதான் நான் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்னாலும், நான் இப்ப பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த மெசேஞ்சர் நான் பிளாக் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப நான் மெசேஞ்சர் ஓபன் பண்ணிடுறேன். சோ நீ இன்பாக்ஸ் மெசேஜ்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க டைப் பண்ணுங்க. அதே மாதிரி நான் மொபைல்ல போட்டிருக்க வீடியோ சம்பந்தமா ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால், நான் போடாத அப்ளிகேஷன் பத்தி கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரியாது, நான் ரீப்ளே பண்ண மாட்டேன். அப்படி போட்ட அப்ளிகேஷன் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால், அது எந்த அப்ளிகேஷன், எந்த வீடியோ, அந்த அப்ளிகேஷன் கீழே போயிட்டு நீங்க அந்த கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோல நான் கண்டிப்பா அந்த கமெண்ட் ரீப்ளே பண்ணுவேன். சரிங்களா? சோ வீடியோ வாட்ச் பண்ணது ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்க. நான் சொன்னதை கண்டிப்பா நான் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாத யூஸ் பண்ணீங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கட்டாயம் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்க நண்பர் யாருக்கு தெரியாம இருக்கலாம். சோ பாக்குற அனைத்து நம்மளும் ஒரே ஒரு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இது தெரியாத அனைத்து நம்மளுக்கும் இந்த வீடியோ போய் சேர்ந்துரும். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், ஒரு வீடியோக்கு மேல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த வீடியோட போய்டும், லைக் பண்ணீங்கன்னா என் பேஜோட போய்டும், ஷேர் பண்ணா மட்டும் அடுத்து உங்களுக்கு போகும். சோ முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்க உதவி செய்யுங்க. கண்டிப்பா மத்தவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. சரிங்களா? சோ வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.